Hello friends, welcome to Drona Academy. Good evening to all. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் 2வது பருவத்துல இருந்து 100 வினாக்களுக்கான லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த லைவ் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 100 क्वेश्चंसும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்க போது சோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. லைவ் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்ன, செகண்ட் டேர்ம்ல உள்ள அந்த 3 யூனிட்டையும் தரவா படிச்சுட்டு வந்து இந்த லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட அந்த 100 क्वेश्चनக்கான ஆன்சர்ஸை நோட் பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய மார்க்ஸ் 100க்கு எத்தனை மார்க்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் ரெடியா? வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி குறையுது அப்படின்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களோட வீடியோ கிளாரிட்டியை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், லைவ் சாட் க்ளோஸ் ஆயிட்டனாலும் நீங்க ஒரு தடவை வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா லைவ் சாட் வந்து ஆன் ஆயிடும். ஓகே, டவுட்ஸ்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரெடியா? எல்லாரும் டெஸ்ட்குள்ள போயிடலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓலைச்சுவடி ஓவியம் எங்கு காணப்படுகிறது? தஞ்சை பெரிய கோவில், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் சரஸ்வதி நூலகம், காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில். இந்த பிளேசஸ்ல எங்க வந்து ஓலைச்சுவடி ஓவியம் காணப்படுது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சரஸ்வதி நூலகத்துல தான் இந்த ஓலைச்சுவடி ஓவியங்கள் காணப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 கூற்றுல எது சரி தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, கூற்று 1, ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. கூற்று 2, இவரது ஓவியங்கள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. இவரது அப்படின்னும் பொழுது இங்க யாரை மென்ஷன் பண்றோம்னா ராஜா ரவிவர்மாவை. ஓகே, கூற்று 3 என்ன அப்படின்னா, நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவர் கொண்டையராஜு அவர்கள். கூற்று 4, நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர். ஸோ இந்த 4 கூற்றுல எது சரி எது தப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரிதான். ஏன்னா இந்த ஐரோப்பிய கலை நுணுக்கத்துல நம்மளோட இந்திய கதை மரபுகளை இணைச்சு ஓவியத்துல புதுமையை உருவாக்கியவர் தான் யாரு? ராஜா ரவிவர்மா. அதனாலதான் ரவிவர்மாவுடைய ஓவியங்கள் ரொம்பவும் சிறப்பானதா இருக்கு. ஸோ இவரோட ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா பிற்காலத்துல நாட்காட்டிகள் கேலண்டர்ஸ்ல அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது நாட்காட்டி இந்த ஓவியம் வரையக்கூடிய முறையோட முன்னோடி யார் அப்படின்னா கொண்டையராஜு அவர்கள். இந்த நாட்காட்டி ஓவியங்களை வந்து பசார் பெயிண்டிங் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது சரிதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பவணந்தி முனிவர் தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று குறிப்பிடுகிறார்? 41, 42, 43, 44. ஸோ எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கிறதா பவணந்தி முனிவர் அவர்கள் சொல்றாரு? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 42. 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா? நன்னூல்ல பவணந்தி முனிவர் சொல்லியிருப்பாரு. ஏன் நன்னூல்ல சொல்லியிருக்காரு? நன்னூலோட ஆசிரியர் தானே பவணந்தி முனிவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? எந்த நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? திருக்குறள், புறநானூறு, கலித்தொகை, சேந்தன் திவாகரம். வெரி குட். நிறைய வகையான கப்பலோட பெயர்கள்லாம் சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நூல்ல தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு நிகண்டு நூல், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கும். ஸோ வந்து இது என்னது? ஒரு நிகண்டு நூல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாக்கிடும் வீரம் வரும் என்று தன்னம்பிக்கை ஊட்டியவர் யார்?
வே ராமலிங்கனார், பாரதிதாசனார், பாரதியார், பெருஞ்சித்திரனார். என்ன கொஸ்டின் இது? துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிடும் வீரம் வரும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நபர் யார்? வெரி குட், பாரதிதாசனார். இன்ப தமிழ் கல்வி அப்படின்னு படிச்சிருப்பீங்க, அதுலதான் சொல்லியிருப்பாரு பாரதிதாசன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாலடியார் என்னும் நூலில் பகுப்பு முறைகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்க. அறம், பொருள், இன்பம், வீடு. வெரி குட், இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வீடு தான். ஏன்னா அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பால் பகுப்பு கொண்டதுதான் என்னது? இந்த நாலடியார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை என்று பாடியவர் யார்? இந்த மாதிரி பாடினது யாரு? பாரதிதாசன், தேனரசன், வாணிதாசன், சுரதா. யார் இந்த மாதிரி பாடியிருப்பா? மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. வெரி குட், தேனரசன். தேனரசன் தான் என்ன பண்ணியிருப்பாரு? இந்த வரிகளை சொல்லியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? இளங்குமரனார், வி முனுசாமி, குன்றக்குடி அடிகளார், நமச்சிவாயனார். யார் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் சொற்பொழிவுகள் நிறைய நடத்தியும் திருக்குறளை பரப்புனாரு? வெரி குட், ஆப்ஷன் பி, வி முனிசாமி இருக்கார் இல்லையா, இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? இந்த மாதிரி நிறைய திருக்குறள் வகுப்புகள் நடத்தியிருப்பாரு, நிறைய சொற்பொழிவுகள்லாம் நிகழ்த்தியிருப்பாரு, அதன் மூலமா திருக்குறளை பரப்பியிருப்பாரு. இவரை திருக்குறளாளர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்பொருள் தருக. நெகிழி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? சூரிய சுடர், தீச்சுடர், விளக்கின் சுடர், அடுப்பின் சுடர். இந்த சொல்லுக்கான பொருள். வெரி குட், சொற்பொருள் ரொம்ப முக்கியம், சொற்பொருள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் நெகிழி அப்படின்னா என்னது? தீச்சுடர். ஆப்ஷன் பி, பி தான் இதனுடைய ஆன்சர். நெகிழி அப்படின்னா தீச்சுடர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆடு மயில் போன்ற பெண்கள் எதனை கவிதையாக எழுதுமாறு கூறியதாக பாரதிதாசன் அவர்கள் சொல்றாரு? அப்ப ஆடும் மயில் போன்ற பெண்கள் எதனை கவிதையாக எழுதுமாறு கூறியதாக பாரதிதாசன் சொல்றாரு? அன்பு, அழகு, அறிவு, ஆசை. ஆடும் மயில் போன்ற பெண்கள் எதை எழுத சொல்லி பாரதிதாசன் சொல்றாரு? அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. வெரி குட், ஆப்ஷன் பி, அன்பு தான். அப்ப ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுமாறு கூறியதாக பாரதிதாசன் அந்த பாடல் வரிகள்ல சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் டேஷ் என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. கனகமாலை, காந்தர்வதத்தை, குணமாலை, வீணாபதி. சீவக சிந்தாமணி காப்பியத்துல எந்த தலைவி யானையை பார்த்து அஞ்சு நடுங்கிய அந்த காட்சிய சீவகன் துணியில வரைஞ்சிருப்பான்? வெரி குட், காந்தர்வதத்தையா? நல்லா பாருங்க, அது கிடையாது.
இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, குணமாலை அப்படிங்கிறது தான். ஸோ குணமாலை அப்படிங்கிற அந்த தலைவி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, யானையை பார்த்து அஞ்சு நடுங்கியிருப்பாங்க. அந்த காட்சியை சீவகன் வந்து துணியில வரைஞ்சிருப்பாரு. ஓகேவா? இது எந்த காப்பியத்துல வருது? சீவக சிந்தாமணி அப்படிங்கிற காப்பியத்துல வருது. இந்த சீவக சிந்தாமணி காப்பியத்தோட ஆசிரியர் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். காப்பிய தலைவன் சீவகன். ஆசிரியர் பேர் சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முட்ட போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே என்ற வரிகள் யாருடையது? முட்ட போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. சமண முனிவர், மருதன் இளநாகனார், காளமேக புலவர், படியலூர் உருத்திரங்கண்ணனார். இதுல யாருடைய வரிகள் இந்த வரிகள்? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, காளமேக புலவர் இருக்கார் இல்லையா, இவர் தான். எந்த பாடல்ல சொல்லியிருப்பாரு தெரியுமா? சொல்லுங்க. வெரி குட். இரட்டுற மொழிதல்ன்ற பாடம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுலதான் இந்த பாடல் வரிகள் வந்து இருக்கும். ஸோ காளமேக புலவரோட இயற்பெயர் என்ன? நான் போன லைவ் டெஸ்ட்ல கூட சொல்லியிருந்தேன், வரதன். வரதன் தான் என்னது இவரோட இயற்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்வி அறிவு இல்லாதவர்களை டேஷ் போல் குறை கூறியவர் வேறு யாரும் இல்லை என்பர். பாரதியார், கம்பர், பாரதிதாசன், திருவள்ளுவர். அதாவது இந்த நபரை போல கல்வி அறிவு இல்லாதவர்களை குறை சொல்ற ஒருத்தர் வேற யாரும் இருக்கவே முடியாது. இவர் தான்ப்பா ரொம்ப குறை சொல்லுவாரு, யார்கிட்ட வந்து கல்வி அறிவு இல்லையோ அவங்கள. அப்படின்ற நபர் யாரு? பாரதியாரா, கம்பரா, பாரதிதாசனா, திருவள்ளுவரா? ஆன்சர் ஆப்ஷன் டி, வெரி குட், திருவள்ளுவர் தான். ஏன்னா யாருக்கு கல்வி அறிவு இல்லையோ அவங்கள திருவள்ளுவர் தான் ரொம்ப குறை சொல்லுவாராம். திருவள்ளுவர் மாதிரி வேற யாருமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு குறை சொல்லுவாராம். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. நை, பை, மை, கை இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, வெரி குட், ஈஸி தான். நை அப்படின்னா என்ன? நைனா என்னது? இழிவு. நைனா என்னது? இழிவு. பை அப்படின்னா இளமை, பைந்தமிழ், இளமையான தமிழ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? பைனா என்னது? இளமை. மை அப்படின்னா என்னது? மைனா அஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது கை அப்படின்னா ஒழுக்கம். 2, 3, 4, 1. ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். யாரெல்லாம் சி போட்டிருக்கீங்க வெரி குட். அவங்களுக்குலாம் யாராவது மாத்தி போட்டிருந்தீங்கன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். லக்ஷ்மி என்பதை லக்குமி என எழுதுவதை எவ்வாறு அழைப்பர்? தர்சபம், மங்களம், தர்பவம், டக்கரடக்கல். ஸோ லக்ஷ்மி அப்படிங்கிறத லக்குமி அப்படின்னு எழுதுறோம். ஸோ அதுக்கான அப்படி எழுதுறோம் இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவாங்க? வெரி குட், வெரி குட். தர்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட், ஆப்ஷன் சி தான். அப்ப தர் சமம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்ன? அதாவது வடமொழி சொற்களை வடமொழியில இருக்கிற மாதிரியே எழுதுறோம் இல்லையா, கமலம், அலங்காரம் அப்படிலாம் எழுதுவோம்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்றோம்? தர் சமம் அப்படின்னு சொல்லுவோம். லக்ஷ்மி அப்படிங்கிறத இந்த இஷெல்லாம் மாத்தி லக்குமி அப்படின்னு மாத்தி எழுதுறோம்ல, அதை தற்பவம் அப்படின்னு சொல்றோம். டக்கர டக்கல் மங்களம்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இழைத்த
மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஷ் என குறிப்பிடப்படும். பரிமுக அம்பி, கரிமுக அம்பி, தச்சுமுழம், கண்ணடை. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களை என்னன்னு சொல்லுவோம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கண்ணடை. வெரி குட். கண்ணடையை தான் என்னன்னு சொல்றோம்? அந்த இழைத்த மரத்துல காணப்படக்கூடிய அந்த உருவங்களை கண்ணடை அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். களம், வங்கம், நாவாய், தெப்பம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? இதுல என்ன பொருந்தாதது? இந்த பொருந்தாதது மட்டும் நீங்க ஆன்சர் போட்டதுக்கு அப்புறம் நான் விளக்கம் கொடுக்குறேன், சரியா? ஏன்னா பொருந்தாதது அது நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து நீங்க அந்த யோசிக்கிற விதத்தை வந்து இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், எந்தெந்த ஆங்கிள் யோசிக்க முடியுமோ எல்லா ஆங்கிள்லையும் யோசிச்சு பாருங்க. நான் ஆன்சர் கடைசியா சொல்றேன். இது பாத்தீங்க அப்படின்னா களம், வங்கம், நாவாய், தெப்பம் அப்படிங்கிறதுல இந்த களம், வங்கம், நாவாய் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் எங்க இருக்கு? ஞாபகம் இருக்கா? எங்கேயாவது பார்த்த மாதிரி? பெரிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அந்த கப்பல் வாகனத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாகனம்னு சொல்லிட்டோன்னா அந்த பெரிய நீர்நிலையை கடக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களா இந்த களம், வங்கம், நாவாயும் இருக்கும். தெப்பம் அப்படின்னும் பொழுது என்னவா இருக்கும்? சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படும். தெப்பம் எதுக்கு பயன்படும்? சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படும். களம், வங்கம், நாவாய் அப்படிங்கிறது பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படும். ஓகே, இதுதான் இதுல உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதுல பொருந்தாதது என்ன? ஆப்ஷன் டி, தெப்பம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பர், வெரி குட். ஏன்னா பொருந்தாதது மட்டும் நீங்களா எக்ஸ்பிளனேஷனுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம், எல்லா பொருந்தாததுமே. ஓகே, அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க ஆன்சர். ஜூல்ஸ் வெர்ன் அவர்கள் எழுதிய நூலின் பெயர் என்ன? 70 நாளில் உலகத்தை சுற்றி, 80 நாளில் உலகத்தை சுற்றி, 60 நாளில் உலகத்தை சுற்றி, 90 நாளில் உலகத்தை சுற்றி. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 80 நாளில் உலகத்தை சுற்றி அப்படின்ற நூலை தான் அவர் எழுதியிருப்பார். இவரோட வேறு நூல்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? பூமியின் வெரி குட், பூமியின் மையத்தை நோக்கி. வேற ஏதாவது அப்படியே தெரிஞ்சா அது மற்றதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வட சொற்களில் பொருந்தாதது எது? அது பொருந்தாததுன்னு கொடுத்தாதான் நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. வட சொற்கள்ல பொருந்தாததுன்னு கொடுத்தாச்சு. அப்ப கீழே இருக்கிறதுல எது வட சொல் அப்படின்னு பாருங்க, அதுல எது பொருந்தாதது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கமலம், விடம், சக்கரம், அழுவம். ஸோ வந்து இதுல எது வட சொல், அதுல எது பொருந்தாதது? வெரி குட், வெரி குட். இதுக்கு வந்து கமலம், விடம், சக்கரம் அப்படிங்கிறதுலாம் என்னது? வட சொற்கள் தான். இந்த அழுவம் அப்படிங்கிறது வட சொல் கிடையாது. இது வந்து ஒரு தமிழ் சொல். அதுலயும் என்ன தமிழ் சொல்? திரிச்சொல்ல வரும். ஓகேவா? தமிழ்ல எதுல வரும்? திரிச்சொல்ல வரும். ஸோ அழுவம் அப்படிங்கிறது வடச்சொல் கிடையாது. இதுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் என கூறியவர் யார்? இளநாகனார், நத்தத்தனார், உருத்திரங்கண்ணனார், நக்கீரனார். இதுல யார் வந்து இந்த மாதிரி சொன்னது? உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது இந்த நாவாய் அப்படின்னு சொன்னது யார்? ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இளநாகனார் தான். மருதன் இளநாகனார் இருக்கார் இல்லையா, அது மருதன்றதை எடுத்துட்டு இளநாகனார்னு கொடுத்துருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாயன்மார்கள்ல ஒருவரான சுந்தரருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் எந்த கோவில் சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது? இப்போ எந்த கோவில்ல சுந்தரர் இருக்கார் இல்லையா, அவரோட அந்த வாழ்க்கை நிகழ்வுகள் வந்து ஓவியங்களா வரையப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், மாமல்லபுரம் கடற்கரை கோவில், தஞ்சை பெரிய கோவில், காஞ்சி கைலாசநாதனார் கோவில். வெரி குட்.
தஞ்சை பெரிய கோவில் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர் பெரிய கோவில், அங்கதான் என்னது நாயன்மார்கள்ல ஒருத்தரான சுந்தரர் இருக்கார் இல்லையா, அவரோட வாழ்க்கை நிகழ்வுகள் சுவர் ஓவியங்களா வரைஞ்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தனை பேர் தஞ்சாவூர்ல போய் அதை பார்த்துருக்கீங்க? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. பொருத்தமற்ற இணை எது எவை? அழுவம் அப்படிங்கிறது வந்து பெயர் திருச்சொல், இயம்பினான் அப்படிங்கிறது இடை திருச்சொல், கூர் அப்படிங்கிறது உரி திருச்சொல், அன்ன அப்படின்னா வினை திருச்சொல். ஸோ இதுல வந்து எது சரியானது, எது பொருந்தாதது, எது வந்து தப்பா இருக்கு, எது சரியா இருக்கு, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கு, அதை பார்த்துட்டு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. வெரி குட். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பொருத்தமற்ற இணை அப்படிதான் கேட்டிருக்காங்க. அப்ப எது தப்பா இருக்கு அப்படிங்கறது தான் பார்க்கணும். அழுவம் அப்படிங்கிறது என்னது, ஒரு பெயர் திருச்சொல் தான், அப்ப அது கரெக்ட் தான். இயம்பினான் அப்படிங்கிறது என்னது, இடை திருச்சொல்லா, அது வந்து என்னது வினை திருச்சொல்ல வரும். கூர்ன்றது உரி திருச்சொல் தான், ஏன்னா இந்த கூர்ன்ற வார்த்தை எதுல இருக்கு, உரிச்சொல்ல வரும். ஸோ அது கரெக்ட். அன்னங்கிறது என்னது வினை திருச்சொல் கிடையாது, அது இடை திருச்சொல்ல வரும். ஓகே, அப்ப இதுல எது சரியா இருக்கு, 1 3 சரியா இருக்கு, 2 4 தப்பா இருக்கு. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பொருத்தமற்ற இணை தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2 4ங்கிற இந்த ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வேயா மாடம் எனப்படுவது டேஷ். சாந்தினால் பூசப்படுவது, துணியால் மூடப்படுவது, வைக்கோலால் வேயப்படுவது, ஓலையால் வேயப்படுவது. ஸோ இதுல எது இதுக்கான ஆன்சர்? வேயா மாடம் அப்படின்னு எதை சொல்லுவோம் சொல்லுங்க. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாந்தினால் பூசப்படுவது. வேயா மாடம்னா என்னது, சாந்தால பூசப்படக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேனரசன் கவிதை எழுதிய இதழ்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். வானம்பாடி, முல்லை, குயில், தென்றல். ஸோ இந்த இதழ்கள்ல எதுல வந்து இந்த தேனரசன் கவிதை எழுதலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா, நல்லா பாருங்க. அவர் கவிதை எழுதிய இதழ்கள்ல பொருந்தாததை தான் கேட்குறாங்க. அப்ப அவர் எதுல எழுதலைங்கிறத கண்டுபிடிங்க. வெரி குட், ஆன்சர் வந்துருச்சு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, வானம்பாடி, குயில், தென்றல்ல அவர் கவிதை எழுதியிருப்பாரு, முல்லைன்றது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் டேஷ் துறை. இது வந்து ஒரு பாடல் வரி, அந்த இடத்துல என்ன வரும், அந்த விடுபட்ட இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. கப்பல், கரையும், விளக்கு, தோணி. கப்பல், கரையும், விளக்கு, தோணி. வெரி குட். கரையும், உறவு நீர் அழுவத்து ஓடுகளம், கரையும் துறை. கரையும் துறை தான் என்னது, கலங்கரை விளக்கம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது டேஷ் ஆகும். அதாவது வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பக்கூடிய புலவர் என்ன பண்ணுவாரு, பாணர் போன்றவர்கிட்ட அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக. புலவரும் பாணரும் என்ன பண்றாங்க, ஒரு புலவர் பாணர் இந்த மாதிரி உள்ள மக்கள் வந்து வள்ளல்கிட்ட போய் அவங்கள பத்தி பாடி பரிசு வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பரிசு வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வள்ளல்கிட்ட போய் இந்த மாதிரி பாடி நீங்களும் பரிசு வாங்குங்க அப்படின்னு பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடுவாங்க இல்லையா. ஸோ அந்த பாடலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது. வெரி குட். ஆற்றுப்படை இலக்கியம். ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன, ஆற்றுப்படை இலக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத நூல் எது? பட்டினப்பாலை, மலைபடுகடாம், நெடுநல் வாடை, கலித்தொகை. ஸோ இதுல எது பொருந்தாதது? இதுல பட்டினப்பாலையா, மலைபடுகடாமா, நெடுநல் வாடையா, கலித்தொகையா?
ஃபர்ஸ்ட் இதுல உள்ள ஒற்றுமை என்னன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் எது வேறுபட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகே, பட்டினப்பாலை, மலைபடுகடாம், நெடுநல்வாடை இதெல்லாம் என்னது? 10 பாட்டு நூல்கள். அப்ப கலித்தொகை அப்படிங்கிறது என்னது? 8 தொகை நூல். இதுல பொருந்தாதது எது? கலித்தொகை தான். ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். இப்போ உங்களுக்கு சில கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும் அப்படின்னா அதை நீங்க சொல்லலாம். ஓகேவா? பட்டினப்பாலையோட ஆசிரியர் பெயர் என்ன? மலைபடுகடாம் அந்த நூலோட ஆசிரியர் பெயர் என்ன? நெடுநல்வாடையோட ஆசிரியர் பெயர் என்ன? நெடுநல்வாடை நக்கீரர், இந்த ரெண்டுத்துக்கான ஆசிரியர் பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. ஓகே, இந்த 2 கொஸ்டின் உங்களுக்கானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மருதன் இளநாகனார் கலித்தொகையின் மருத திணையில் உள்ள டேஷ் பாடல்களை பாடியுள்ளார்? 36, 90, 35, 63. மருதன் இளநாகனார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கலித்தொகையில மருத திணையில எத்தனை பாடல்கள் பாடியிருக்காரு? வெரி குட். 36 35 பாடல்களை பாடியிருக்காரு. ஓகேவா? கலித்தொகை 8 தொகை நூல்கள்ல ஒண்ணுன்னு இப்பதான் சொன்னேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல பர்டிகுலரா மருத திணையில 35 பாடல்கள் பாடினது யாரு? மருதன் இளநாகனார் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணை எது என காண்க? தூண் அப்படிங்கிற சொல்லின் பொருள் மதலை, வங்கூல் என்னும் சொல்லின் பொருள் காற்று, அழுவம் என்னும் சொல்லின் பொருள் கடல், கோடு உயர் என்னும் சொல்லின் பொருள் கரை உயர்ந்த. ஸோ இதுல எது வந்து பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். இது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் இதுக்கு ஆன்சர் தெரியும். தூண் மதலை அப்படின்னா தூண், இது கரெக்டு. வங்கூல்னா காற்று, கரெக்டு. அழுவம்னா கடல் தான், கப்பல் கிடையாது, கடல், இது கரெக்டு தான். கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்ததான், ஆனா என்னது? இந்த ரை வராது, கரை உயர்ந்த அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இதுல பொருந்தாத இணை என்னது? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்று பிளஸ் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இன்று பிளஸ் ஆகி, இன்று ஆகி, இன்றாகி, இன்றாகி, இன்று ஆகி. இன்று பிளஸ் ஆகி அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா என்ன வரும்? ரூ ஆ வருமா, ரீ ஆ வருமா, ரா வருமா, ரா ஆ வருமா? ஸோ இதுல என்ன வரும்? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, இன்றாகி அப்படின்னு தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடக்கூடிய நூல் எது? தொல்காப்பியம், நன்னூல், நேமிநாதம், கலித்தொகை. முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி கடற்பயணத்தை குறிப்பிடக்கூடிய நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம் தான். அப்ப யாரு தொல்காப்பியத்தோட ஆசிரியர்? யாரு? நன்னூலோட ஆசிரியர் யார் சொல்லுங்க? தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியர் தொல்காப்பியர். நன்னூலோட ஆசிரியர் முன்னாடியே சொன்ன பவனந்தி முனிவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. நியூயார்க், பூடான், நியூசிலாந்து, இந்தியா. ஸோ இதுல எந்த நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்துல நம்ம பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்ல பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இருக்கு? நியூயார்க், பூடான், நியூசிலாந்து, இந்தியா. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, நியூசிலாந்துல உள்ள வெலிங்டன் அருங்காட்சியகம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் என கூறியவர் யார்? வாக்கர், சவாக்கர், மில்டன், காந்தி. ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பலை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பழுது பார்க்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? இப்போ நம்ம தமிழர்களோட கப்பலை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பழுது பார்க்கணும்?
50 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொன்னது யாரு? வாக்கர் அவர்கள். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் டேஷ். அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் டேஷ். ஜூல்ஸ் வெர்ன், நெல்லை சு முத்து, பேனா அப்புசாமி, வீரமா முனிவர். வெரி குட். இதுக்கு ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வீரமா முனிவர் இருக்கார் இல்லையா, இவருடைய இயற்பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்க அதை யோசிச்சு போடுங்க. பட் இந்த வீரமா முனிவர் இருக்கார் இல்லையா, அவரோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் யாருன்னா ஜூல்ஸ் வெர்ன் அவர்கள் தான். வீரமா முனிவரோட இயற்பெயர் என்னன்னா கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் உருபயன், படித்தான், எழுதினான், கடல். ஸோ இதுல எது பொருந்தாதது? கடலா? நிறைய பேர் கடல் போடுறீங்களே. பொருந்தாத சொல் உருபயன், படித்தான், எழுதினான், கடல். கடல் கரெக்டா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா உருபயன், படித்தான், எழுதினான், கடல்ல இந்த 3 படித்தான், எழுதினான், கடல்ன்றது இயற் சொல்ல வரும். உருபயன் அப்படிங்கிறது திரிச்சொல்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்னதோர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? உணவு, அப்படி, அப்படி ஒரு உணவை கொடு. அன்னதோர் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள். அப்படி ஒரு, அன்னதோர் அப்படின்னா என்னது? அப்படி ஒரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் சாவி, ஜன்னல், மாதம், பண்டிகை. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன் அப்படின்னா பொருந்தாதது மட்டும் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா நல்லா கவனிச்சு பாருங்க. ஓகே, ஏன்னா எதனால அது பொருந்தாததுல வந்திருக்கு, ஏன்னா நீங்க ஒரு ஆங்கிள் யோசிச்சிருப்பீங்க, பட் அதுக்கு உண்மையான மீனிங் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சொல்றேன். இந்த மாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வடச்சொல்ல வரும். சரியா? மாதம் அப்படிங்கிறது வடச்சொல்ல வரும். சாவி, ஜன்னல், பண்டிகை அப்படிங்கிறதுலாம் என்ன வரும்? திசை சொல்ல வரும். ஓகே, நல்லா பாத்தீங்க. மாதம் வந்து வடச்சொல், பேலன்ஸ் சொல்லதான் திசை சொல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் தேர்வு செய்க. லைட் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? பெருங்கடல், கலங்கரை விளக்கம், துறைமுகம், நீர்மூழ்கி கப்பல். இதெல்லாம் ஈஸி தான். ஆப்ஷன் பி கலங்கரை விளக்கம் தான் இதுக்கான ஆன்சர். லைட் ஹவுஸ்னா என்னது? கலங்கரை விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் தருக. ஆங்கர் அப்படின்னா நங்கூரம், ஆளுமி, கப்பல் தளம், புயல். ஆப்ஷன் ஏ நங்கூரம் தான். ஸோ இந்த 3த்துக்கும் கலைச்சொல் இங்கிலீஷ்ல என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, பாஞ்சாலி சபதம். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஏன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது இதெல்லாம் யாருடைய நூல்கள்? பாரதி தாசன் அவர்களுடைய நூல்கள். ஆனா இந்த பாஞ்சாலி சபதம் யாருடையது? பாரதி யாருடையது? ஓகேவா? அதுல பொருந்தாதது எது? பாஞ்சாலி சபதம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த நூலுக்கு பாரதிதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது? அழகின் சிரிப்பு, பிசிராந்தையார், பாரதிதாசன் கவிதைகள், குடும்ப விளக்கு. ஸோ இதுல எதுக்கு அவருக்கு சாகித்ய விருது கிடைச்சிச்சு? ஈஸியான கொஸ்டின் தான். பாரதிதாசன் கவிதைகள் கிடையாது, தப்பா போடுறீங்க. பி பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூல். சரியா? ஒரு நாடக நூல். இந்த நூலுக்கு தான் இவருக்கு சாகித்ய விருது கிடைச்சது. யாருக்கு? பாரதிதாசன் அவர்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, மலைக்கல்லன், கண்ணகி புரட்சி காப்பியம். ஸோ இதுல எது வந்து பொருந்தாதது அப்படிங்கிறத சொல்லுங்க. எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஏன்னு சொல்லுங்க. பொருந்தாததுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த நூல் யாருடையது அப்படிங்கிறத சொல்லுங்க. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மலைக்கல்லன் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது.
இந்த மலைக்கல்லனுடைய ஆசிரியர் யார்? இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம்லாம் யாருடையது? பாரதி தாசனுடையது. இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிறது யாரோடது? நாமக்கல் கவிஞருடையது. படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். என்று பிளஸ் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? என்று உரைக்கும், என்றிரைக்கும், என்றரைக்கும், என்று உரைக்கும். ஸோ இதில் எது இதுக்கு ஆன்சர்? வெரி குட், ஆப்ஷன் டி தான். என்று உரைக்கும் அப்படிங்கிறது தான். இறைக்கும் இதெல்லாம் கிடையாது. ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது எந்த நூல்? புறநானூறு, நாலடியார், மூதுரை, ஆசாரக்கோவை. வெரி குட். அறம்பொருள் இன்பம் அப்படின்னோன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது என்னவா இருக்கும்? திருக்குறளா இருக்கும். கரெக்டா? ஓகேவா? திருக்குறள் மாதிரியே முப்பால் பகுப்பு கொண்ட நூல் என்னது? நாலடியார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, இப்போ இந்த நாலடியார் மாதிரியே திருக்குறளுக்கும் முப்பால் பகுப்புன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ரெண்டு நூல்களும் ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஏல வந்து திருக்குறள்னு கொடுத்து பில நாலடியார் கொடுத்துருந்தாங்கன்னா ஏ மற்றும் பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அது கொடுக்காதனால நீங்கள் நாலடியார் சூஸ் பண்ணிடுவீங்க. இப்போ மூதுரையோட ஆசிரியர் பெயர் என்ன? ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் பெயர் என்ன? சொல்லுங்க பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி சொல்லியாச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா கேட்குறேன். மூதுரை யாரு? ஔவையார். ஆசாரக்கோவை யாரு? பெருவாயூர் முள்ளியார். ஸோ திருக்குறள் திருவள்ளுவர் தெரியும். புறநானூறு நிறைய புலவர்களால் பாடப்பட்டிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பெருமாக்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன? கடவுள், படைப்பாளர்கள், கவிஞர்கள், பிரம்மன். நல்லா பாருங்க. பிரம்மன் கிடையாது, படைப்பாளர்கள் தான். ஏன்னா பெருமாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது என தேர்வு செய்க. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன. மணிமேகலை, குறுந்தொகை, அகநானூறு, கலித்தொகை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மணிமேகலை தான். சரியா? புனையா ஓவியம் புறம்போந்தன்ன, புறம் மணிமேகலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணை எது என தேர்வு செய்க. நெடி, நாற்றம், பூரிப்பு, துன்பம், மேனி, உடல், பருதி, கதிரவன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. நெடி அப்படின்னா நாற்றம், கரெக்டு. பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு வரணும். ஸோ இங்கே துன்பம்னு கொடுத்துருக்கறனால எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. சரியா? மகிழ்ச்சிக்கு எதிர்ச்சொல் தான் துன்பம். ஸோ இதில் பொருந்தாத இதை இணை என்னது? பூரிப்பு, துன்பம் அப்படிங்கிறது தான். மேனி உடல்ன்றது கரெக்டு. பருதி, கதிரவன் கரெக்டு. இந்த பூரிப்பு அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கொடுத்ததுனால இதுதான் பொருந்தாத இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? குறுந்தொகை, மூதுரை, பழமொழி நானூறு, நாலடியார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, நாலடியார் தான். நாலடியார் தான் என்னன்னு சொல்றோம்? வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். யாருடைய கவிதைகள்ல சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? சுரதா, தேனரசன், உடுமலை நாராயணகவி, பாரதிதாசன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தேனரசன் இருக்கார் இல்லையா, அவரோட கவிதைகள்ல தான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள்லாம் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். ரொம்ப முக்கியம். என்ன சுவைன்னு பார்த்தீங்க? எள்ளல் சுவை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தேனரசன் என்ன பணி ஆற்றியவர்? பேராசிரியர், தமிழாசிரியர், அமைச்சரவை புலவர், கணக்காளர். பேராசிரியர் இல்ல, தமிழாசிரியர். சரியா?
தேனரசன் என்ன பண்ணியிருப்பாரு? தமிழாசிரியரா பணியாற்றியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். வனம் பிளஸ் இல்லை, வனப்பு பிளஸ் இல்லை, வனப்பு பிளஸ் இல்லை, வனப்பிள்ளை. ஸோ இதுல எது வரும் பிரிச்சோம்னா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, வனப்பு பிளஸ் இல்லை தான் வரும். சரியா? இ வராது, இல்லை அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, பி, சி இல்ல பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வன்கீரை என்னும் சொல்லின் பொருள் என்ன? வெண்மையான கீரை, வளமான கீரை, கீரை, வாய்க்கால். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? ராசகோபாலன், ராமலிங்கம், காளமேகம், வரதன். ஆப்ஷன் டி வரதன். காளமேகம் கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, வரதன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல். திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மாடம். ஸோ இதுல எது பொருந்தாதது? இதை பார்க்கும் பொழுது இதனுடைய ஆசிரியர் பெயர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுதா? இதுல பொருந்தாதது ஆப்ஷன் டி. ஏன்னா சித்திர மாடம் கிடையாது, சித்திர மடல் அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறானது எது என காண்க. தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது 1981. இதன் பரப்பளவு 1500 ஏக்கர். இதில் 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. இங்கு மிகப்பெரிய நூலகம் ஒன்று உள்ளது. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணது? தமிழ் பல்கலைக்கழகம் அதை பேஸ் பண்ணது. ஸோ தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம் அதை பேஸ் பண்ண டேட்டா. இதுல எது சரி எது தப்பு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஈஸி தான். ஸோ தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது 1981ங்கிறது கரெக்டு தான். இதன் பரப்பளவு 1500 ஏக்கரா. இதில் 5 புலங்கள் 25 துறைகள் உள்ளன. கரெக்டு. இங்கு மிகப்பெரிய நூலகம் உள்ளதும் கரெக்டு. ஸோ இதோட ஏக்கர் தான் தப்பா கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா இதோட பரப்பளவு 1000 ஏக்கர். ஓகேவா? 1500 கிடையாது, 1000 ஏக்கர் தான். ஸோ இதுல தவறானது அப்படின்னும் போது ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கட்டி பிளஸ் அடித்தல் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? கட்டி இடித்தல், கட்டி அடித்தல், கட்டி அடித்தல், கட்டு அடித்தல். ஸோ இதுல எது வரும்? கண்டிப்பா இது வராது, இதுவும் வராது, இடித்தல் வராது. அப்ப கட்டி அடித்தல் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணை எது என காண்க. ஸோ இந்த பாடல் வரிகள் எந்தெந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது பொருந்தாதது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? புனையா ஓவியம், கடுப்ப புனைவில், நற்றினை, இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம், பரிபாடல், மாட ஒல்லேரி, மருங்கு அறிந்து ஒய்ய அகநானூறு, வைப்புலி கோட்படா வாய்தீர் நாலடியார். ஸோ இதுல எது பொருந்தாத இணை? பொருந்தாத இணைனா என்ன அர்த்தம்? எது தப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். வெரி குட். அப்ப இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? அப்ப அந்த பாடல் வரி எந்த நூல்ல வருது அப்படிங்கிறத சொல்லுங்க. அந்த வரி எந்த நூல்ல? இப்ப நான் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நற்றினை கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நற்றினை இல்லைன்னா எந்த நூல்ல வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. வெரி குட். பி கிடையாது, பி கிடையாது. இதுக்கு பொருந்தாத இணை ஏ தான். மண்டபம்னு பார்த்தோம்னா மணிமேகலை போடுறீங்களா? இல்ல இல்ல, பரிபாடல். இது கரெக்டு தான்.
நச்சினை கிடையாது, என்னது? நெடுநல் வாடை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் எது? ஓவு, சித்திரம், படம், ஓவமாக்கல். ஓவு, படம், சித்திரம் இதெல்லாம் என்னது? ஓவியத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். அப்ப அந்த ஓவமாக்கல் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. வெரி குட். அந்த ஓவமாக்கல் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது? ஓவமாக்கல் அப்படிங்கிறது ஓவியம் வரையக்கூடியவரை குறிக்கக்கூடியது. அப்ப இதுல பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. செப்பு பிளஸ் ஈடு, செப்பு பிளஸ் ஓடு, செப்பு பிளஸ் ஏடு, செப்பு பிளஸ் ஏடு. கண்டிப்பா இது ரெண்டும் இல்லைன்னு பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இது ரெண்டுல எது? டி கிடையாது. ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்னிமாரா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1869, 1888, 1896, 1858. ஸோ இதுல எந்த வருஷத்துல இந்த கன்னிமாரா நூலகம் வந்து தொடங்கப்பட்டது? அறுபத்தி ஒன்பதா? நல்லா பாருங்க. கன்னிமரா நூலகம் வந்து 96, 1896 தான் தொடங்கப்பட்டிருக்கு. இது கிபி. சரியா? நீங்க வரல கிமுவா அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கிபி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் எது? வட்டிகை செய்தி, வித்தகர், கண்ணூல் வினைஞர், சித்திரக்காரர். ஸோ இதுல எது வந்து பொருந்தாதது? வித்தகர், கண்ணூல் வினைஞர், சித்திரக்காரர் அப்படிங்கிறதுலாம் என்னது? ஓவியம் வரையக்கூடியவர். அப்ப இந்த வட்டிகை செய்திங்கிறது என்னது? ஓவியம். இது வரைபவர். சரியா? அப்ப இதுல பொருந்தாதது ஏதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவி எது? சுக்கான், கண்ணடை, சமுக்கு, வங்கு. ஈஸியான கொஸ்டின் தான், இதுக்கெல்லாம் டிலே பண்ணாதீங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சுக்கான் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து திசை திருப்புவதற்காக பயன்படுத்தப்படும். நங்கூரம் என்ன பண்ணும்? அதை நிலைநிறுத்துறதுக்காக பயன்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் எது? சித்திர அம்பலம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திரக்காரர். ஸோ இதுல எது பொருந்தாதது? சித்திர அம்பலம், மாடம், மண்டபம் அப்படிங்கிறதெல்லாம் என்னது? ஓவியத்தினுடைய கூடம். அப்ப இந்த சித்திரக்காரர்ன்றது என்னது? வரைபவர், ஓவியம் வரையக்கூடியவர். அப்ப இதுல பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவருடைய சிலை மட்டும் எத்தனை அடி உயரம் உடையது? 95 அடி, 97 அடி, 96 அடி, 133 அடி. அந்த திருவள்ளுவருடைய சிலை மட்டும், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலை மட்டும் கேக்குறாங்க, மொத்தமா கேட்கல. சிலை மட்டும் எத்தனை அடி? வெரி குட், 95 அடி. ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கருத்து படங்களை அறிமுகம் செய்தவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், உவேசா, திருவிகா. இது நெடிலாம் போட்டுங்க, குறில்ல இருக்கு. உவேசா. ஓகே, கருத்து படங்களை அறிமுகம் செஞ்சது யாரு? வெரி குட், பாரதியார். ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதுதான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பூம்புகார் சிற்ப கலைக்கூடம் எத்தனை நிலை மாடங்களை கொண்டது? 5 நிலை, 6 நிலை, 7 நிலை, 8 நிலை. ஸோ இந்த எத்தனை நிலையில அதனுடைய மாடங்கள் வந்து இருக்கும்? எங்க? பூம்புகார் சிற்ப கலைக்கூடத்துல. வெரி குட், 7 நிலையில இருக்கும். சரியா? பூம்புகார் சிற்ப கலைக்கூடத்துல
எத்தனை நிலை மாடங்கள் இருக்குன்னு கேட்டா 7 நிலை மாடங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது? இந்த உலக தமிழ் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது சார்ந்த கேள்விகள் என்ன இருந்தாலும் நீங்க படிச்சிருங்க. ஸோ எந்த வருஷம் எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு ஒரு டேட்டாவே இருக்கு, அதை நீங்க தனியா நோட் பண்ணி படிச்சிருங்க. இப்போதைக்கு வந்து மதுரையில எந்த வருஷம் நடந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க. சரியா? மதுரை மட்டும் கிடையாது, மொரிஷியஸ், சிங்கப்பூர், இப்படி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கும். ஸோ அது எல்லாமே வருஷத்தை நோட் பண்ணிட்டு படிக்கணும். கோலாலம்பூர், ஓகேவா? ஒன்னொன்னுத்துக்கும் வருஷம் முக்கியம், பிளஸ் அந்த இடம் முக்கியம், எந்த இடத்துல என்ன வருஷத்துல நடந்தது. ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1981வது வருஷத்துல மதுரையில நடந்தது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கரைந்து உண்ணும் அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதுனா என்ன வரும்? கரைந்து பிளஸ் இன்னும், கரை பிளஸ் துண்ணும், கரைந்து பிளஸ் உண்ணும், கரை பிளஸ் உண்ணும். ஸோ இதுல கரைந்துண்ணும்ன்ற வார்த்தைய பிரித்து எழுதுனா என்ன வரும்? வெரி குட், கரைந்து பிளஸ் உண்ணும் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது என்று கல்வியின் சிறப்பை கூறக்கூடிய நூல் எது? மூதுரை, திருக்குறள், நாலடியார், தனிப்பாடல் திரட்டு. கல்வியோட சிறப்பு மூதுரை, திருக்குறள், நாலடியார், தனிப்பாடல் திரட்டு எல்லாத்துலயுமே கல்வியோட சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது அப்படிங்கிற அந்த வரி எந்த நூல்ல இருக்கு? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, தனிப்பாடல் திரட்டு. நாலடியார் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த நாலடியாருக்கு பின்னாடி தான் கொடுத்துருப்பாங்க இந்த வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது அப்படின்ற அந்த பாடல் வரி. அது வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, அது ஒரு திரட்டு நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை ஆராய்க. குகை ஓவியங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக காணப்படும். மண் மற்றும் சுண்ணாம்பு துகள்களை கொண்டு கோட்டோவியங்களுக்கு வண்ணம் தீட்டுவர். 1 2 சரி, 1 சரி 2 தவறு, 1 2 தவறு, 1 தவறு 2 சரி. ஸோ இதுல எது இதுக்கான ஆன்சர்? குகை ஓவியங்கள் கோட்டோவியங்களாக காணப்படும். மண் மற்றும் சுண்ணாம்பு துகள்களை கொண்டு கோட்டோவியங்களுக்கு வண்ணம் தீட்டுறாங்களாம். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 சரி 2 தவறு. ஏன் தவறுன்னு சொல்றேன் பாருங்க. மண் மற்றும் சுண்ணாம்பு துகள்கள் கிடையாது, அதுல என்ன வரும் அப்படின்னா கற்துகள்கள்னு வரும். சரியா? மண் மற்றும் கல் துகள்கள் தான் வரும், சுண்ணாம்பு துகள் கிடையாது. ஓகே, அவர் 2 தவறு. ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணை எது? கொஸ்டினை நல்லா பார்க்கணும். சரியானது கேட்டிருக்காங்க. மீனா வான், பூ பூமி, வவ்வு கவர், சோ உயர்வு. ஸோ இதுல எது சரியான இணை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பி கிடையாது. ஏன்னா 1 2 3 தவறுன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்க சரியானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மீனா வான் தான், கூனா பூமி தான், வவ்வுனா கவர் தான். ஸோ சோன்ற அந்த சொல்லுக்கு உயர்வு அப்படிங்கிற மீனிங் கிடையாது. அவ சோன்ற சொல்லுக்கு என்ன வரும்? சோனா என்ன வரும்? மதில் அப்படின்னு வரும். அப்ப உயர்வு அப்படிங்கிற அந்த மீனிங் உள்ள ஒரு எழுத்து ஒரு மொழி என்னன்னு தெரியணும் இல்லையா? சே அப்படிங்கிற இந்த சொல்லுதான் என்னது? உயர்வு அப்படிங்கிற பொருள்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன? 3681, 3861, 3168, 3618. இந்த திருவள்ளுவருடைய சிலை அமைப்பதற்கு எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேனரசன் அவர்களின் நூலை கண்டுபிடி. கருப்பு மலர்கள், வெள்ளை ரோஜா, குறிஞ்சிப்பூ, கண்ணீர் பூக்கள். எது தேனரசனுடைய நூல்? வெரி குட்.
வெள்ளை ரோஜா. வெள்ளை ரோஜா தான் என்னது? தேனரசனுடைய நூல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றுகளை ஆராய்க. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. தன்மை முன்னிலை இடத்தில் வராது. 1 2 3 சரி, 1 சரி, 2 3 தவறு, 1 2 தவறு, 3 சரி, 1 தவறு, 2 3 சரி. ஸோ இலக்கணம் சார்ந்த ஒரு கேள்விதான். தொழிற்பெயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதுல இருந்து கொடுத்துருக்கோம். வெரி குட். நல்லா பாருங்க. 3வது ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க போட்டிருக்கலாம். தன்மை முன்னிலை இடத்தில் வராது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் புக்ல பார்க்கவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. அதை இன்டைரக்டா அங்க கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அங்க இன்டைரக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது என்ன கவனிச்சிங்களா? வெரி குட். கவனிச்சவங்க எல்லாம் சூப்பர்பா. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு இல்லையா, அதுல படற்கை இடத்துல மட்டும் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதுக்கு இன்டைரக்ட் மீனிங் என்ன? தன்மை முன்னிலையில வராது அப்படிங்கிறது இன்டைரக்ட் மீனிங். ஸோ இது கரெக்ட். ஓகேவா? எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாதுங்கிறதும் கரெக்ட் தான். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர், இதுவும் கரெக்ட் தான். அப்ப 1 2 3 சரி. ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது? கிபி 1121, கிபி 1122, கிபி 1123, கிபி 1124. ஸோ எந்த இயர்ல இருந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் செயல்பட்டு வருது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கிபி 1122 அந்த இயர்ல இருந்து இந்த நூலகம் செயல்பட்டு வருது. அப்ப எவ்வளவு பழமையான ஒரு நூலகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. இந்த கலை சொல்ல சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. கலைஞர், படைப்பாளர், சிற்பம், கல்வெட்டு. இங்க வந்து ஸ்கல்ப்சர், இன்ஸ்கிரிப்ஷன், கிரியேட்டர், ஆர்டிஸ்ட். வெரி குட். கலைஞர் அப்படின்னா என்னது? ஆர்டிஸ்ட். அப்ப 4. படைப்பாளர் அப்படிங்கிறது யாரு? கிரியேட்டர். புதுசா கிரியேட் பண்றவங்கள படைப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம். சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர்னு சொல்லலாம். சரியா? கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன். அப்ப 4 3 1 2 ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மடியை மடியா டேஷ் குடையை குடியாக வேண்டுபவர். போற்றுதல், வேண்டுதல், ஒழுகல், கடைபிடித்தல். இது திருக்குறள் தான். ஸோ அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. மடியை மடியா டேஷ் குடையை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா டேஷ் குடையை குடியாக வேண்டுபவர். வெரி குட். சிலர் தப்பா போடுறீங்க. திருக்குறள் அந்த அளவுக்கு படிக்கல அப்படின்னு அர்த்தம். அதாவது தன்னுடைய குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் என்ன பண்ணுவாங்க? சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்வாங்க. அதுதான் அந்த குறளுக்கான பொருள். இதுக்கு ஆன்சர் என்ன? ஒழுகல், கடைபிடித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆனா நமக்கு இந்த இடத்துல என்ன வரணும்? ஒழுகல்ன்ற வார்த்தை தான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இருபொருள் தருக. 6 அப்படின்ற சொல்லுக்கான இருபொருள் என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அதாவது நம்பர்ஸ் 6ன்ற நம்பரை குறிக்கும். அப்புறம் ஓடக்கூடிய நதி இருக்கு இல்லையா, அந்த காவிரி, ஆறு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அப்ப அந்த நதியை குறிக்கும். என் நதி அப்படிங்கறதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓர் எழுத்து ஒரு மொழி பொருள் கூறுக. மே அப்படிங்கிற இந்த எழுத்துக்கான பொருள் என்ன? அடக்கம், அன்பு, அறிவு, அச்சம். மேனா என்னது? அன்பு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓர் எழுத்து ஒரு மொழி பொருள் கூறுக. ஐ அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? அம்பு, தலைவன்,
மதகு நீர் வான். இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல மீதி இருக்கக்கூடிய அந்த சொற்களுக்கு வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஐனா என்னது? தலைவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளியை கோவில் என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர், பவணந்தி முனிவர், பாரதியார், பாரதிதாசன். இதுக்கு ஆன்சர் பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு, பாரதியார் அவர்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் கூறுக. யா அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் என்ன? துன்பம், அகலம், நோய், உன். அவ யான்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் வரும்? யானா என்னது? அகலம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். திரிச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? திரிச்சொல் இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனை வகைப்படும்? 2, 3, 4, 5. திரிச்சொல் வந்து எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஓகே, அது என்னென்ன ஞாபகம் இருக்கா? பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு 4 திரிச்சொல் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் என்ற பாடல் வரிகள் யாருடையது? நா. வானமாமலை, பாரதியார், பாரதிதாசன், காளமேக புலவர். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால். வெரி குட். ஆப்ஷன் டி, காளமேக புலவர் இருக்கார் இல்லையா, வரதன்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அவர் தான் இந்த பாடலுடைய ஆசிரியர். இந்த பாடல் எந்த நூல்ல இடம்பெற்று இருக்கு? இரட்டுற மொழிதல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாம் ஒருவருடைய டேஷ் அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார். வீரத்தை, செல்வத்தை, பண்பை, அறிவினை. ஒருத்தரோட எதை தெரிஞ்சு அவருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றாரு? ஆன்சர் ஆப்ஷன் சி, பண்பை. ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான இணை எது? சாரியை. பகுதி இடைநிலைக்கு இடையே அமையும். சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே அமையும். விகுதி முற்று எச்சத்தை காட்டும். இடைநிலை அசை சொல்லாக அமையும். இதுல பொருத்தமான இணை எதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா விகுதி தான் என்ன பண்ணுவோம்? முற்று அப்புறம் எச்சத்தை காட்டும். ஓகேவா? சாரியை தப்பா இருக்கு, சந்தியும் தப்பா இருக்கு, இடைநிலையும் தப்பா இருக்கு. ஸோ இதுல எது சரியானது அப்படின்னும் பொழுது விகுதி தான் சரியா கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நன்னூல் கூறும் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களுள் குறில் எழுத்துக்கள் எத்தனை? 2, 5, 4, 7. இப்ப நன்னூல் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்லியிருக்கு? 42. ஸோ இந்த 42ல குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லுங்க. ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, குறில் எழுத்துக்கள் எத்தனை? 2. ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுப்ரபாரதி மணியன் எழுதாத நூல் எது? பின்னல், வேட்டை, வெளிச்சம், தண்ணீர் யுத்தம். ஸோ இதுல எதை வந்து அவர் எழுதியிருக்க மாட்டாரு? அவர் என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சாதான் எது அவரோடது இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, வெளிச்சம் அப்படிங்கிறது தான். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம்லாம் சுப்ரபாரதி மணியனுடைய நூல்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. கற்கும் முறை, உயிர் கண்கள், உயிர்க்கு கண்களா இருக்கக்கூடியது, வெளிச்செல்வம், எண்ணி துணிக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செயல், பிழை இல்லாமல் கற்றல், எண்ணும் எழுத்தும், கல்வி. ஸோ இதை சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் கற்கும் முறை அப்படின்னும் பொழுது பிழை இல்லாம கற்கணும். எந்த ஒரு விஷயத்த கற்றாலும் பிழை இல்லாமல், கசடு அற, எந்த ஒரு பிழை இல்லாமல் கற்க வேண்டும். உயிருக்கு கண்களாக இருக்கக்கூடியது எண்ணும் எழுத்தும்.
அப்ப ஒருவருக்கு உயிர்க்கு கண்களாக இருக்கக்கூடியது என்னது? எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம், விழுச்செல்வம் என்னது? கல்வி. எண்ணி துணிக, எண்ணி துணிகன்னும் பொழுது எண்ணி துணிக கருமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு திருக்குறள்ல. அப்ப கருமம்னா அங்க எதை சொல்லியிருக்காங்க? செயலை சொல்லியிருக்காங்க. அப்ப 2, 3, 4, 1 ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் தீமை உண்டாகும். செய்ய தகுந்த செயல்களை செய்வதால், செய்ய தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதால், செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால், எதுவும் செய்யாமல் இருப்பதால். எதனால தீமை உண்டாகும்? வெரி குட். ஆப்ஷன் சி, செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதிதாசனின் இன்ப தமிழ் கல்வி என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடலில் வேல் ஏந்திய வீரர்கள் எந்த அழகினை எழுதுங்கள் என கூறுவதாக பாடுகிறார். அப்ப அந்த மயில் போன்ற அந்த பெண்கள் நடனமாடிய அந்த பெண்கள் அன்பை எழுதுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி இங்க வேல் ஏந்திய வீரர்கள் என்ன சொல்றாங்க? எந்த அழகை பத்தி எழுத சொன்னாங்க? மலை போன்ற மார்பு, மலை போன்ற தோல், மலை போன்ற இருகரம், மலை போன்ற வீரம். எதை சொன்னாங்க? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மலை போன்ற தோலை பத்தி தான் எழுத சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். செய்தக்க அல்ல டேஷ், செய்தக்க டேஷ் யானும் கெடும். இது ஒரு திருக்குறள். கோடிட்ட இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் செய்யாமை செய்யக்கெடும், செய்யக்கெடும் செய்யாமை, செய்யாமை செய்யக்கூடும், செய்யக்கூடும் செய்யாமை. ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. திருக்குறள் தெரியும் அப்படின்னா அது அப்படியே ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு அங்கே என்ன வருமோ அதை எழுதி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். ஆப்ஷன் ஏ, சாரி பி தான் இதனுடைய ஆன்சர். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் எது? திருவள்ளுவ மாலை, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400. இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நாலடியார் தான். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றக்கூடிய நூல் நாலடியார். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், 3 வகுப்பு கொண்டது நாலடியாரும் அப்புறம் என்னது திருக்குறளும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 4ங்கிறது நாலடியாரையும் 2ங்கிறது 2 வரியில இருக்கக்கூடிய திருக்குறளையும் குறிக்கக்கூடியது. அது 2யும் சிறப்பா இணையா வச்சு போட்டுறாங்க. திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது திருக்குறளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு நூல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என்னும் பாடல் வரிகள் பாரதிதாசன் கவிதை தொகுப்பில் எத்தலைப்பில் அமைந்துள்ளது? இன்ப தமிழ் கல்வின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. அது எந்த தலைப்புல அமைந்துள்ளதுன்னு கேக்குறாங்க. தமிழ் பசி, தமிழ் தேன், தமிழ் பேரு, தமிழ் தாய். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ் பேரு தான். அப்ப இன்ப தமிழ் கல்வி எதுல இருக்கு? தமிழ் பேர்ல இருக்கு. தமிழ் பேர் எதுல இருக்கு? பாரதி தாசன் கவிதைகள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பழந்தமிழர்கள் எதனை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்னும் கருத்தும் உள்ளது. மீன்கள், ஆமைகள், திமிங்கலங்கள், கடல் சுறாக்கள். எதை வழிகாட்டியா பயன்படுத்தி கடல் பயணம் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து இருக்கு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆமைகள் தான். ஆமைகளை வழிகாட்டியா வச்சு
கடற்பயணம் செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்ற வரியில் உள்ள விடுபட்ட சொல்லை தேர்ந்தெடு. ஆற்று நீர், உறவு நீர், வாங்கு நீர், தாங்கு. இது ஒரு செய்யுள் பாடல் வரி. இதுல அந்த விடுபட்ட இடத்துல என்ன வரும்? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம், நான் வேற மாதிரி இதை கொஸ்டினை பார்த்துருந்தோம். ஓகேவா, அந்த உறவு நீர் அப்படிங்கறத அந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் தான், ஸோ இது ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கக்கூடிய நூல் எது? அகநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, பரிபாடல். நெடுந்தொகைன்னு அழைக்கக்கூடியது அகநானூறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதனை கூறும் சங்க இலக்கியம் எது? மதுரை காஞ்சி, புறநானூறு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். ஸோ எந்த இலக்கியத்துல, எந்த சங்க இலக்கியத்துல பூம்புகார் துறைமுகத்துல இருந்து கப்பல்கள் மூலமா பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யப்பட்டத சொல்லியிருக்கு? மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, புறநானூறு, மலைபடுகடாம். எது பார்த்த மாதிரி இருக்கு? எதுல ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த அந்த செய்திகள் இருந்தது? வெரி குட், ஆப்ஷன் சி, பட்டினப்பாலையில தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணை எது என காண்க. கழனி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வயல், வெற்புன்ற சொல்லுக்கான பொருள் மலை, வாய்த்து ஈயில் என்னும் சொல்லின் பொருள் வாய்க்கும்படி கொடுத்தலும், விச்சை என்னும் சொல்லின் பொருள் பணம். ஸோ இதுல எது பொருந்தாத இணை? பொருந்தாத அப்படின்னா என்ன? எது தப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப கழனி வயல் கரெக்டு, வெற்பு மலை கரெக்டு, வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தல் கரெக்டு, விச்சை அப்படின்னா என்னது? பணமா? கிடையாது. அப்ப கல்வி, விச்சைனா என்னது? கல்வி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஊவேசா நூலகம் உள்ள இடம் சென்னை. இங்கு மீன்ஸ் ஊவேசாவினுடைய நூலகத்தில் 2128 ஓலைச்சுவடிகளும் 2940 தமிழ் நூல்களும் உள்ளன. கீழ்திசை நூலகம் சென்னையில் உள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது தளத்தில் இயங்கி வருகிறது. இது 1869ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது பொருத்தமற்றதுன்னு சொல்லுங்க. ரொம்ப கவனமா படிச்சிருந்தா இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். இந்த இடத்துல இதுன்னு மென்ஷன் ஆகுறது வந்து கீழ்திசை சுவடி நூலகம். சரியா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஊவேசா நூலகத்தை பத்தி, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் அரசு கீழ்திசை சுவடி நூலகத்தை பத்தி. ஓகே, ஆனா இதுல எது பொருத்தமற்றது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னா ஊவேசா நூலகத்துல பாத்தீங்கன்னா 2128 ஓலைச்சுவடிகள் இருக்கு. ஓகே, தமிழ் நூல்கள் எத்தனை இருக்கு? தமிழ் நூல்கள் 2040 நூல்களா இருக்கு. சொல்லுங்க, எத்தனை நூல்கள் தமிழ் நூல்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. 2941 நூல்கள். ஓகே, அந்த 1 வந்து கம்மியா போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அவ்வளோ மைன்யூட்டா படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நீங்க 1ல இருந்து 100 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நோட் பண்ணியிருப்பீங்க. எத்தனை கொஸ்டின் நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இப்போ இந்த லைவ் டெஸ்ட் முடிச்ச கையோட போய் 7th செகண்ட் டேர்மை எடுத்து ஒரு தடவை ஃபுல்லா 3 யூனிட்டையும் என்னென்ன இருக்கு, எங்கெங்க எந்தெந்த கொஸ்டின் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. தரவா படிச்சுட்டு அடுத்து 7th தேர்ட் டேர்ம் படிக்கிறதுக்கு ரெடி ஆயிருங்க. ஓகேவா? இந்த செகண்ட் டேர்மை நல்லா அனலைஸ் பண்றது மட்டும் இல்ல, நம்ம ப்ரீவியஸா படிச்ச 6th 3 டேர்மு பிளஸ் 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாத்தையும் ரிவிஷனும் பண்ணணும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ரிவிஷனும் பண்ணுங்க. இன்னைக்கு படிச்சதை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த போர்ஷன் நாளைக்கு 7th தேர்ட் டேர்மை படிக்க தொடங்கிருங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ பதிவுல நம்ம வந்து அடுத்த லைவ் டெஸ்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது கமலி ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.